வணக்கம். இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறது கோட் படத்துலேருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பொதுவாக விஜய் அவர்களுடைய இன்ட்ரோ சாங்ஸ் வந்து பயங்கர வைபாக இருக்கும். சில பாடல்கள் மட்டும் பயங்கர சொதப்பிடுறாங்க. இந்த பாட்டு எப்படி இருக்கு, யுவன் அவர்களுடைய ஸ்டாண்டர்ட் அளவுக்கு இந்த பாட்டு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பாட்டோட ஆரம்பமே வந்து ஒரு அரசியல் சார்ந்த ஒரு அரசியல் சாயத்தோட தான் விஜய் அவர்கள் ஆரம்பிக்கிறாரு. தன்னோட அரசியல் ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு தான் நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் பேசிக்கிறாங்க. சரி, இந்த பாட்டில் அந்த ஆரம்ப லைன்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, கேம்பெயின் ஆரம்பிக்கிட்டா மைக்க பிடிக்கட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இது நாம் தமிழர் கட்சியை வந்து ஆதரிக்கிற மாதிரி இருக்கு. நாம் தமிழர் கட்சிக்கு இப்போ இருக்கக்கூடிய சின்னம் வந்து மைக் சின்னம், அதுவும் குறிப்பாக அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதே சின்னம் போஸ்டரில் இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய மைக் ஒரு பார்ட்டி அப்படின்னா அந்த மைக் இருக்க வேண்டிய தேவையே இல்லை. புதுசாக இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் மைக் என்ன வேணால் இருந்திருக்கலாம். ஆனால் எக்ஸாக்டாக அந்த அவங்க கேம்பெயின் பண்ணக்கூடிய அதே மைக் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சோஷியல் மீடியாவில் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. சரி, இதெல்லாம் விடுவோம். இந்த பாட்டு உண்மையாகவே எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப பிலோ ஆவரேஜாக தான் இருக்குது அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ஏன்னா அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்லை. யுவன் அவர்களுடைய ஸ்டாண்டர்ட் ஆகட்டும், இல்லை விஜய் அவர்களுக்கு போடக்கூடிய இன்ட்ரோ சாங்ஸ் ஆகட்டும், அதுக்கான ஸ்டாண்டர்ட் அளவுக்கு இது கண்டிப்பாக கிடையாது. லிரிக்கும் நல்லா இல்லை, இந்த மியூசிக்கும் வந்து ஒரு பெப்பியான மியூசிக்காக இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தம். குறிப்பாக இந்த பாட்டில் வரக்கூடிய வரிகள் எல்லாமே வந்து ஏதோ மேடை பேச்சு மாதிரியோ இல்லை ஆடியோ லான்ச்சில் அட்வைஸ் பண்ற சில வார்த்தைகளை எடுத்து போடுற மாதிரி தான் இருக்கு. இந்த அட்வைஸ் பண்ற மாதிரியான பாடல்கள் வந்து பாட்டா இருந்தா கூட ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு, ரொம்ப கிளீஷேவா இருக்கு அப்படிங்கிறது தான் யதார்த்தம். லியோ படத்துல நான் ரெடி தான் அந்த பாட்டு கொடுத்த வைபை வந்து இது சுத்தமாக கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த பாட்டு ஃபுல்லாகவே சில இடங்கள்ல பாடுற மாதிரியே இல்லை, சும்மா லிரிக் பேசுகிற மாதிரி தான் இருக்குது. பிரசாந்த், பிரபுதேவா, விஜய் 3 பேரும் சேர்ந்து ஆடுற மாதிரி ஒரு போர்ஷன் இருக்குது. அதில் வரக்கூடிய அந்த ஃப்ளூட் பீட் மட்டும் கொஞ்சம் கேட்குற மாதிரி நல்லா இருக்கு. பட் இருந்தாலும் இந்த பாட்டு தான் இந்த படத்தோட பயங்கரமான ப்ரொமோஷன் அப்படிங்கிறது தான் எப்பவுமே விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. அப்படி இருக்கும்போது இந்த பாட்டு அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ரஞ்சிதமே பாட்டு அளவுக்கு கூட இந்த பாட்டு இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். நான் ரெடி தான் பாட்டில் வந்து குறிப்பாக அந்த லியோ போர்ஷனில் வந்து சில வரிகள் வரும், அதெல்லாம் வந்து நல்ல வைபாகவே சூப்பராகவே இருக்கும். அந்த பாடல் அளவுக்கு இந்த பாட்டில் இருக்கக்கூடிய லிரிக் கூட நல்லா இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தம். மதன் கார்கி இந்த பாட்டை எழுதியிருக்காரு அப்படின்னு சொன்னால் நம்பவே முடியல. அந்த அளவுக்கு லிரிக்ஸ்லாம் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த பாட்டை நீங்கள் கேட்டிங்களா? இந்த பாட்டை பற்றினா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த பாட்டில் வரக்கூடிய பொலிட்டிக்கல் வரிகள் வந்து உங்களை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுதா, இல்லை விஜய் அவர்களுடைய அரசியல் கரியருக்கு அவர் சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கட்சி, இந்த சிம்பிள், இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நாம் தமிழர் கட்சியை உண்மையாலுமே விஜய் ஆதரிப்பாரா? அப்படி ஆதரிச்சா நீங்கள் ஒரு விஜய் ரசிகராக சப்போர்ட் பண்ணுவீங்களா அப்படிங்கிறதையும் இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு, இந்த மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.